தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிறந்தநாள் கொண்டாடியதால் பதவி இழந்தார். பிறந்தநாள் கொண்டாடியதால் பதவி இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தலைவர்கள் பொதுவாக தங்களது பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். சாதாரணமாகவே குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதுவும் பதவியில் இருப்பவர்கள் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அதிமுகவை சார்ந்த எந்த ஒரு தொண்டரும், எந்த ஒரு பொறுப்பாளரும், எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், பாராளுமன்ற உறுப்பினரும், அமைச்சரும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடவே இல்லை. ஏனென்று சொன்னால் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயந்து கொண்டு அவர்கள் கொண்டாடவில்லை. ஏனென்று சொன்னால் தாங்கள் பிறந்தநாள் கொண்டாடினால் அது பத்திரிகைகளில் பப்ளிசிட்டி ஆகும். ஜெயலலிதா அதை விரும்ப மாட்டார். தன்னை தவிர வேறு யாரும் ஊடகங்களில் பப்ளிசிட்டி ஆகக்கூடாது என்று விரும்புவார். ஆக செல்வி ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் என்று கருதி அதிமுக தொண்டர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, கவுன்சிலர்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களோ, மேயர்களோ, அமைச்சர்களோ யாருமே பிறந்தநாள் விழா கொண்டாட மாட்டார்கள். ஆனால் அதிமுகவில் சபாநாயகராக இருந்த ஜெயக்குமார் தன்னுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார். அவருக்கு பரிசு பொருட்களை அமைச்சர்களே நேரடியாக வந்து வழங்கினர். அடுத்த முதல்வர் என்று கூட பேனர் வைக்கப்பட்டது. இது செல்வி ஜெயலலிதாவின் காதுக்கு சென்றது. ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளானார் ஜெயக்குமார். சபாநாயகர் பதவி ஏற்ற ஓராண்டுகளுக்குள்ளேயே ஜெயலலிதாவின் உத்தரவின்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அவருடைய சபாநாயகர் பதவி ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்டது. ஆக பிறந்தநாள் கொண்டாடியதால் பதவி இழந்த ஒரு சபாநாயகர் யார் என்று சொன்னால் அது ஜெயக்குமார். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அதிமுகவினர் யாரும் ஜெயலலிதாவுக்கு பயந்து கொண்டு தங்களது பிறந்தநாளை கொண்டாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.